அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிடம் மண்டியிட்ட மலேசியா அப்படிங்கிற தலைப்பை நீங்க பார்த்த உடனேயே என்னடா என்ன ஏது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? உண்மையிலேயே அதுதான் நண்பர்களே. இந்தியாவிடம் உண்மையிலேயே மலேசியா ஒரு விஷயத்துல மண்டிட்டு இருக்குதே அப்படிங்கிற பார்க்குறோம். அதுவும் எப்படி? இதற்கு முன்பு இந்தியாவுக்கு எதிராகவே பயங்கரமா குரல் கொடுத்து கொண்டிருந்த அதே மலேசியா இன்றைக்கு இந்தியாவிடம் மண்டிட்டு இருக்குது, இந்தியாவிடம் மன்றாடி கொண்டு இருக்குது, இந்தியாவிடம் நட்பு பாராட்ட வேணும் அப்படின்னு துடிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சுவாரஸ்யமான வீடியோவை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, உங்களுக்கே நினைவு இருக்கலாம், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக சொன்னோம் அப்படின்னா 2019ஆம் ஆண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் குரல் கொடுத்த நாடு மலேசியா. அப்பொழுது மலேசியாவுடைய பிரதமராக இருந்த நாம செல்லமாக அழைக்கிற மலேசிய தாத்தா மஹத்திர் முகமது அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமாக முழங்கினாரு ஐக்கிய நாடுகள் சபையில. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, காஷ்மீர் பிராந்தியத்தை இந்தியா ஆக்கிரமிச்சிடுச்சு. இந்தியா தன்னுடைய படைகளை அனுப்பி ஆக்கிரமிச்சிடுச்சு. அதை உடனடியாக விடுவிக்க வேணும்னு மனுஷன் சரித்திரமே தெரியாம தனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாரு. அவருக்கு பின்னாடி இருந்து ஸ்க்ரூ கொடுத்தது ரெண்டு ஆளு. ஒன்று துருக்கியுடைய எர்டோகனு, இன்னொரு பாகிஸ்தானு. இந்த ரெண்டும் சேர்ந்து இப்படிக்கா கீ கொடுத்தோன்னே மஹத்திர் முகமது தான் ஏதோ முஸ்லிம் உலகத்துடைய அடுத்த தலைவனாக மாறப்போறோம் அப்படிங்கிற நினப்புல குய்யாமுயான்னு குதிச்சாரு. அவர் சொன்ன விஷயங்கள்லையும் உண்மை இல்லை அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதுவரைக்கும் இந்தியாவுடைய நெருங்கிய நண்பனாக மலேசியா இருந்தது. இருந்தாலும் கூட மஹத்திர் முகமது இந்த அளவுக்கு இந்தியாவை கேவலப்படுத்தின பிறகு, அதுவும் ஐக்கிய நாடுகள் சபையில் நின்று இந்தியாவை கேவலப்படுத்திய பிறகு, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிச்சாரு பாருங்க. அதுவும் அடினா 1-2 இல்லை, சிக்ஸர் தான் அடிச்சாரு பாருங்க. முதல் வேலையாக மஹத்திர் முகமதிடம் எடுத்து சொன்னாங்க, சார் இதெல்லாம் சரியில்லை, நீங்க பேசினது தவறு. இந்தியா ஆக்கிரமிக்கவில்லை. காஷ்மீர் அரசன் இந்தியாவோடு ஒப்பந்தம் போட்டு அதை இந்தியாவிடம் ஒப்படைச்சிருக்கிறாரு. இது பிரிட்டிஷ் அரசாங்கம் விட்டுட்டு போன ஒரு லெகசி அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா நம்ம தாத்தா கேட்பாரா? அவர் தான் பிடிச்ச முயலுக்கு தான் மூடுகாது இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கையாமியான்னு குதிச்சாரு. ஒரு முறைக்கு பல முறை. ஏன்னா இந்தியா காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாமும் மலேசியாவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறோம். அது சோழ சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்குது. அந்த அளவுக்கு இந்தியர்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் மலேசியாவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு முறைக்கு பல முறை எடுத்து சொல்லியும் கூட அவர் இஸ்லாமிய நாடு, நாங்க இஸ்லாமிய மக்கள் காஷ்மீர்ல கஷ்டப்படுறாங்கன்னு என்னமோ இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவரே இவர் தாங்க ரேஞ்சுக்கு குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்தியா சாட்டை எடுத்து சுழற்றுச்சு. முதல் வேலையாக மலேசியாவிடமிருந்து வாங்குகிற பாமாயிலை இந்தியா நிறுத்தியது. அந்த ஒரு ஐட்டத்தை இந்தியா நிறுத்தினவே மலேசியா ஆடி போயிருச்சு. ஏன்னா மலேசியாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அவங்களுடைய பாமாயில் ஏற்றுமதி தான். அந்த பாமாயிலை ஆக அதிகம், அதாவது மலேசியாவிலிருந்து ஆக அதிக இறக்குமதி செய்யறது யாருன்னா இந்தியா தான். இந்தியா வாங்கிறத நிறுத்தின உடனே கிட்டத்தட்ட மலேசியாவுடைய பொருளாதாரமே ஆடி போயிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதற்கு பிறகு மக்களிடம் எழுந்த கொந்தளிப்பால, மலேசிய மக்களிடம் எழுந்த கொந்தளிப்பால அந்த நாட்டு பிரதமர் மஹத்திர் முகமதுடைய பதவியே காலியாச்சு. இந்தியா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நாடு அப்படிங்கிறத மலேசியா உணர ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு தொடர்ந்து ஏறுமுகம் தான். கோவிட் வந்தது, இந்தியா வேக்சின் கண்டுபிடிச்சது. ஒன்னல்ல 2 வேக்சின் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதோட இல்ல, உலகத்திலே ஆக அதிக நாடுகளுக்கு 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா இந்த சீனாவுடைய கொரோனா வைரஸுடைய தொற்றுக்கு எதிரான கோவிட் தடுப்பூசியை உலகம் முழுவதும் அனுப்பி வச்சோம். அதுல ஏழை நாடுகளுக்கெல்லாம் நம்ம இலவசமாகவே கொடுத்தோம். இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய நற்பெயரை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு தொடர்ந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய
பல விஷயங்களும் பல நடவடிக்கைகள் உலக மக்களுடைய நன்மதிப்பை இந்தியாவுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதனால இது ஒரு புதிய பாரதமாகவே உருவாகியது. இதையெல்லாம் இப்பொழுது மலேசியா நன்கு உணர்ந்திருக்குது. அதனால தானோ என்னவோ சமீபத்தில் பல முஸ்லிம் நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக, காஷ்மீர் விவகாரத்தில் தான் சொல்றேன், இந்தியாவுக்கு எதிராக பல முஸ்லிம் நாடுகளும் குரல் கொடுத்த போதும் கூட மலேசியா அதை பற்றியெல்லாம் வாய் திறக்கவில்லை. மாறாக இந்தியா எங்களுடைய நண்பன், நாங்கள் இந்தியாவோடான உறவை மேலும் வலுப்படுத்தவே விரும்புகிறோம், இது புதிய பாரதம் அப்படின்னு மலேசியாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அதுலேயும் இப்பொழுது அங்கே இருக்கிற மலேசியா அரசு இந்தியர்களுக்காக பல சலுகைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. உதாரணத்துக்கு உலகிலேயே ஆக அதிக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்பவர்கள் இந்தியர்களும் சீனர்களும் தான் அப்படின்னு நிரூபணமான நிலையில இந்தியர்களுக்கு விசாவை இலவசமாக வழங்குறோம், டூரிஸ்ட் விசாவை நான் சொல்றேன், இலவசமாக வழங்குறோம் அப்படின்னு மலேசியா அறிவிச்சதோடு அல்ல, இந்தியர்களுக்கு பல சலுகைகளையும் அறிவிச்சது மலேசியா. அதற்கு மலேசியாவுக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்குது. மலேசியா மட்டுமல்ல, மேலும் சில நாடுகள் அறிவிச்சாங்க இல்லையா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து மற்றும் சில நாடுகள் இந்தியாவுக்கு இலவச விசா அறிவிச்சாங்க. அவங்க அறிவிச்ச பிறகு இப்பொழுது இந்தியாவிலிருந்து அந்த 4 நாடுகளுக்கு போறவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 30% அதிகமாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இன்றைக்கு உலகமே பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கிற அதே சமயத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டும் கிடுகிடுகிடுன்னு வளர்ந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிற இந்தியாவை இனிமேலும் நாங்கள் பகைத்து கொள்ள விரும்பவில்லை, இந்தியாவோடு நட்பு பாராட்டவே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி மலேசியா சொல்லி இருக்குது. இந்த காஷ்மீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் கூட மலேசியா அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. மலேசியாவுடைய முஸ்லிம் நாட்டு நண்பர்கள் பலரும் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்தும் கூட மலேசியா ஒரே வார்த்தையில் சொல்லிருச்சு, இந்தியா எங்களுடைய நண்பன், இந்தியாவோடு கைகோர்த்து வாழவே நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிருச்சு. இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னாக்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உறுதியான நடவடிக்கைகளுடைய பலனை காட்டுது. அன்றைக்கு மலேசியாவுடைய பிரதமர் மஹத்திர் முகமது பேசினாரே, அதை கேட்டு நாம் பயந்திருந்தோம் அப்படின்னா, ஏன் பழைய காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் அதை தான் நடந்திருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, ஐயோ சார் அப்படிலாம் இல்லை, தயவு செய்து நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு ஓடி இருப்பாங்க. அவங்க லொல்லு பண்ணிட்டு தெரிஞ்சிருப்பாங்க, இன்னும் உச்சாணி கொம்பில் ஏறி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் பேசினாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்த நாடுகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை, நடவடிக்கைகளை எடுக்கிறாரு. அது இன்றைக்கு கைமேல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது நமக்கு. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் மலேசியாவோடு நம்முடைய உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் அதை உயர்ந்த லெவலுக்கு நம்ம கொண்டுகிட்டு போறது தான். உண்மையிலேயே ராஜதந்திரத்தின் உச்சம் இது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் தான் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.